بسم الله الرحمن الرحيم إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون صدق الله المولانا العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று 23வது ஜுஸு முழுவதும் ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு 19 தராவீகள் முடிந்திருக்கிறது. இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய தராவீகளையும் முழுவதுமாக தொழுது முழு குர்ஆன் ஷரீஃபையும் கேட்கக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் நல்ல முறையில் நின்று ருக்கு செய்து சஜ்ஜதா செய்தவனுடைய இபாதாத்துகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய முழு ஆஃபியவான்களாக மூத்து வரைக்கும் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மூத்து வரைக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களை, இந்த சூரா யாசின்ல அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகள் சொல்லி தருவான். கியாமத் நாளையில அவனிடத்துல ஒவ்வொரு தனியான உறுப்புகளும், ஒவ்வொரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் தனித்தனியாக ரப்பிடத்துல பேசும் அப்படிங்கிற விஷயமும் அல்லாஹ் சொல்லுவான். வானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருவான். இப்பொழுதுதான் 2000க்கு அப்புறம் தான் மொத்தம் 11 கோள்கள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அப்படித்தானே? ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த கனவுல என்னுடைய தந்தையே என்ன 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜ்ஜதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? 11 நட்சத்திரங்களும் ஒரு சந்திரனும் எனக்கு சஜ்ஜதா செய்வதாக நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 11 நட்சத்திரங்களும் 11 கோள்கள் இருக்குன்னு சொல்லி 2020க்கு அப்புறம், அதான் 2000க்கு அப்புறம் தான் அந்த விஷயங்களே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 11வது விஷயத்தையே 11வது கோளே இருக்குங்கிற. ஆனா நம்ம மார்க்கம் எப்பயும் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஞ்ஞானமே வளராத அந்த காலத்திலும் கூட அதை தெளிவாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு பதிய வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த சூரா யாசின்ல அல்லாஹ் தஆலா குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், அந்த கோள்கள் அனைத்தும் ஒரு வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் தஆலா பதிய வைக்கிறான். எப்படிப்பட்ட காலத்துல இந்த செய்தி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, கோள்கள்னா என்னன்னே தெரியாது, சூரியன்னா அது எப்படி இருக்கும், என்ன இவ்வளவு பிரகாசங்கிறது மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து அது எப்படி சுத்துதா என்ன செய்துங்கிற எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாத, ஒரு புரிதலே இல்லாத ஒரு காலத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் குல்லுன், அவை அனைத்தும். அல்லாஹ் சொல்றது சூரியன் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து சொல்றான். நாம இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அறிவியல் என்ன அப்படின்னு சொன்னா, சூரியனை மற்றது எல்லாம் சுத்திக்கிட்டு வருதுன்னு தானே தெரிஞ்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் சூரியனும் சேர்ந்து சுத்துகிறது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்றான். இது எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லுகிறான். இதுவரைக்கும் நாம விளங்கிக்கிட்டு இருந்தது எப்படின்னா, சூரியன் மட்டும் இருக்குது, இதை மற்றதெல்லாம் சுத்திக்கிட்டு வருதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த இந்த கேலக்சி அப்படிங்கிறது, இந்த சூரிய குடும்பம் அப்படிங்கிறது அப்படியே நகண்டுகிட்டே போகுது அப்படிங்கிற செய்தி நமக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லுகிறார். வகுல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன். இதே மாதிரி பிறை சம்பந்தமான விஷயங்களை அல்லாஹ் அடுத்தடுத்து நிறைய வசனங்கள்ல சொல்லுவான். அதே மாதிரி இந்த சூறால முக்கியமாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தங்களுடைய சார்பாக 2 நபர்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு கிராமத்துக்கு தீனுல் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்வதற்காக வேண்டி அனுப்பி வைப்பார்கள். அந்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா சொல்லி தருவான். அப்படி 2 நபர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி குர்ஆன் ஷரீஃப்ல அந்த சூரா யாசின்ல இடம்பெறக்கூடிய வசனம் அது. அந்த 2 நபர்கள் அந்த கிராமம் அன்தாக்கியா என்ற ஊர் என்பதாக சொல்லப்படுது. குர்ஆன் ஷரீஃப்ல நிறைய இந்த கிராமத்தை பற்றி, குறிப்பாக இந்த ஊரை பற்றி நிறைய இடங்களில் சொல்லப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல ஒரு ஊருக்காரங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வை சுற்றி காட்டும் பொழுது இந்த ஊர் தான் என்பதாக என்ன செய்வாங்க சொல்லி தருவாங்க. அதே மாதிரி ஈசா நபியினுடைய காலத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு தான் என்ன செய்யறாங்க, இந்த அன்தாக்கியாங்கிற ஊருக்கு தான் 2 நபர்களை இந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய சார்பாக தூதராக அனுப்பி வைப்பாங்க.
அப்படி வந்த நபர்கள் தீனுல் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. ஊருக்குள்ள என்ட்ராகும் போதே அந்த ஊரினுடைய ஓரங்களில் வசிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க பாருங்க. அதுல ஒரு நபர், ஒரு தச்சர், ஒரு மரத்துல இருந்து ஜாமான்கள் செய்யக்கூடியவர், பொருட்கள் செய்யக்கூடியவர் தச்சர். இப்ப இந்த நபரை என்ன செய்யறாங்க, சந்திக்கிறாங்க. அந்த நபர்கிட்ட தீனுல் இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. எங்க ஊர்க்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுப்பா, முதல்ல நீங்க எதை சொல்றா இருந்தாலும் சரியான முறையில இருக்காங்கிறத நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், ஒரு இறை கொள்கை அப்படிங்கிறத சொல்றீங்க, இது நீங்க சொல்றது உண்மை என்பதற்கு எனக்கு ஏதாவது ஒரு அத்தாட்சி, எனக்கு ஏதாவது ஒரு தலீல் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு எதை தலீலாக தந்தா நீங்க ஏத்துக்கிடுவீங்க அப்படின்னு இவங்க திரும்ப இந்த 2 நபர்களும் கேட்பாங்க. அப்படி 2 பேரும் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே கண் தெரியாத, ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு சிறுவன் ஒருவன் அந்த தச்சரிடத்துல வளர்ந்து வருவான். அப்ப அந்த 2 பேரும் பார்த்து கேட்பாங்க, இவருடைய உடலை முழுவதுமாக நாங்கள் சரியாக்கி விட்டால் நீங்க ஒத்துக்கிடுவீங்களா, நாங்க சொல்ற விஷயத்தை ஏத்துக்கிடுவீங்களான்னு கேட்பாங்க. சரின்னு சொன்ன உடனே அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த 2 பேர் மேல அந்த 2 பேரும் அந்த சிறுவனுடைய மேல கை வச்சு துவா செய்வாங்க. அந்த சிறுவனுடைய நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும், அவனுடைய கண் பார்வை நன்றாகிவிடும். இந்த மாதிரி அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியான உடனே அதை பார்த்த உடனே தந்தை என்ன செஞ்சிருவாரு, தீனுல் இஸ்லாத்தை ஏத்துக்கிடுவாரு அப்படிங்கிறது நமக்கு வரலாறு சொல்லும். சூரா யாசினுடைய ஆரம்பங்களிலேயே முதல் பக்கத்திலேயே இந்த விஷயம் என்ன செய்யும், நம்மளுக்கு சொல்லி தரப்படும். அப்போ அந்த ஹபீப், அந்த நபர் பெயர் ஹபீபுன் நஜ்ஜார். ஹபீப் அப்படிங்கிறது அவருடைய பெயர், நஜ்ஜார் அப்படின்னு சொன்னா தச்சர்னு அர்த்தம். ஹபீபுன் நஜ்ஜார் அப்படிங்கிறத அவருடைய பெயரை முழுவதுமாக சேர்த்து சொல்லுவார்கள். அப்ப இந்த 2 நபர்கள் இப்படியே ஊர் பூரா இப்படி எல்லா மக்களுக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய இந்த நிலை, இந்த சூழலை பார்த்து அந்த நாட்டினுடைய அரசன் என்ன செய்யறான், 2 பேரையும் கைது செஞ்சு வச்சிடறான். அந்த 2 பேரை மீட்கிறதுக்காக வேண்டின்னு சொல்லியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, 3வது ஒரு நபராக சம்ஊன் என்ற ஒரு நபரை என்ன செய்வாங்க, அனுப்பி வைப்பாங்க. இப்போ இந்த சம்ஊன் என்ன செய்வாங்க, எடுத்த உடனே மக்கள்கிட்ட தங்களுடைய முஅஜிசாக்கள், தங்களுடைய அற்புதங்களை எல்லாம் காட்டாம அவங்க முதல்ல எப்படி மக்களுடைய சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பார்ப்பார்கள். பார்த்துட்டு அரசனிடத்துல எப்படி நெருங்குவதற்குண்டான சூழல்கள் என்ன அப்படிங்கிறத ஹிக்மத்தான முறையில, டெக்னிக்கான முறையில அணுகி அந்த அரசனிடத்துல நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறாங்க. முதல்ல நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்துவாங்க. அரசன் இவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கும் அளவிற்கு இவர்களுடைய நடவடிக்கைகள் ஆனதற்கு பின்னால 2 நபர்களை கைது செய்து வச்சிருக்கிறீங்களா, அவங்கள்ட்ட என்னுடைய பாணியில நான் வேணா விசாரிக்கட்டுமா அப்படின்னு என்ன செய்யறாங்க. இவர்கள் நல்ல நெருக்கமானதற்கு பின்னால் இந்த சம்ஊன் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 2 பேரை அரசவைக்கு அழைத்து விசாரணை செய்யும் முகமாக விசாரிக்கும் பொழுது, நாங்கள் ஓரிரை கொள்கை உடையவர்கள், இன்னாருடைய தூதராக நாங்க வந்திருக்கிறோன்னு அந்த 2 பேர் கைதிகளாக இருக்கிற 2 பேர் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்படிங்கிறத இந்த அரசவை ஏத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க அதற்கு ஏதாவது ஒரு அத்தாட்சியை காட்டணுமே. நீங்க தூதுவர்களாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா அத்தாட்சி காட்டணுமே. எல்லா இடத்துலையும் மக்கள் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமாக யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. இது இப்பவும் உண்டான இயல்பான ஒரு விஷயம்தான். நீ சொல்றது உண்மைனா அதுக்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு சொல்லி தானே நாம கேட்கிறோம். யாராவது ஒருத்தங்க மதரசா வசூலுக்காக வேண்டி வர்றாங்கன்னு சொன்னா, நீங்க தான் அந்த மதரசாவினுடைய வசூலகருங்கிறதுக்கு என்ன சான்று இருக்கு, உங்க மதரசா நீங்க சொல்ற இடத்துல தான் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு ஜமாத் உலமால இருந்து ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கா அப்படிங்கிறது உள்பட எல்லாத்தையும் நம்ம சான்றுகளை தெளிவாக கேட்டு வாங்குறோம் பாருங்க. இது மாதிரி அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நீங்க தான் தூதுவர் அப்படிங்கிறதுக்கு, நீங்க சொல்ற விஷயம் உண்மைங்கிறதுக்கு என்ன சான்று இருக்கு அப்படிங்கிற அந்த சான்றுகளை கேட்கக்கூடியவர்களாக அந்த அரசவையிலையும் இருந்தாங்க. உங்களுக்கு என்ன செஞ்சா நீங்க ஏத்துக்கிடுவீங்கன்னு சொல்லுங்கும் போது, 2 கண்களுக்கு பதிலாக கண்களே இல்லாமல் முழுவதுமாக நெற்றியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு நிப்பாட்டப்பட்டது. இவருக்கு கண்களை உங்களால கொடுக்க முடியுமா? எப்படி பாருங்க, கண்களுக்கு பதிலாக முழுவதுமே நெற்றி, அந்த கண்ணுக்கு பதிலா நெற்றி தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபரை கொண்டு நிப்பாட்டி இவருக்கு ஷிஃபா கிடைக்க உங்களால செய்ய முடியுமா, அப்படி செஞ்சா நீங்க சொல்றத ஏத்துக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 2 பேரும் என்ன செய்வாங்க, அந்த நபருடைய நெற்றியில கை வைத்து துவா செய்வாங்க. கண்கள் போன்று அந்த நெத்தியில என்ன கண்கள் இருக்கும் இடத்தில் ஒரு துளை, ஒரு ஓட்டை உருவாகுது, 2 ஓட்டைகள் உருவாகுது. களிமண்ணுனால 2 உருண்டை மண்ணை செஞ்சு அந்த
அந்த ஓட்டக்குள்ள வச்சு துவா செய்யறாங்க. அது நல்ல ஒளி தரக்கூடிய கண்களாக மாறியது என்பதாக நமக்கு அந்த வரலாறு சொல்லும். இவங்க 2 பேரும் சரியான சூனியக்காரங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, மரணித்து போன ஒருவரை உயிர் கொடுத்து அந்த 2 நபர்களும் எழுப்புவாங்க. அப்படி மரணித்தவர்களை உயிர் கொடுத்து எழுப்புவது அப்படிங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக கொடுத்திருந்தான். அதே தன்மையை ஈசா நபியினுடைய தூதர்களாக வந்த அந்த 2 நபர்களுக்கும் என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா அந்த தன்மையை கொடுத்திருந்தான். அந்த மரணித்து எழுந்தவர் சொன்னார், உயிர் கொடுத்து எழுந்த உடனே, இந்த மூவர் சொல்வதை கேட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் திரும்ப படுக்க போற நேரத்துல, இந்த மூவர்னு சொல்றீங்களா, வந்திருக்கிற 2 பேர் தானே, இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு அந்த மரணித்தவருடைய அரசர் கேட்கும் பொழுது, 3ஆவதாக வந்தாரு ஷமூன் அப்படிங்கிறவரு, அவரும் இவர்களை சார்ந்தவர் தான், இந்த மூவரும் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள்னு சொல்லிட்டு அந்த மையத்து திரும்ப மௌத்தா போயிருச்சு. அப்ப இந்த 3 பேரும் ஒரே டீம் ஆட்கள் தான் அப்படிங்கிறத அந்த அரசனும் உணர்ந்து கொண்டார். அரசர் கொஞ்சம் தடுமாறி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மூவரையும் அடிக்க விரட்டினார்கள் என்பதாக நமக்கு வரலாறு சொல்லும். அந்த நேரத்துல முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்ன செய்வாங்க, இல்ல இவங்களை நீங்க என்ன செய்யாதீங்க, குரான்ல வரக்கூடிய அந்த யாசின்ல வரக்கூடிய வஜா மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலுன் யஸ்ஆ, பட்டணத்தினுடைய கடைசியில கடக்கோடியில இருக்கக்கூடிய அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்ன செய்வாங்க, அவங்களை அடிக்காதீங்க, அவங்க சொல்றதை கேளுங்க, அவர்களை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லுவார். நீ தான் இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டையா, நீ தான் கூப்பிட்டு வந்தையான்னு சொல்லி உனைய கவனிக்கிறோம் பாருன்னு சொல்லி ஹபீபுன் நஜ்ஜாரை அடித்து துவைத்தார்கள். அடிச்சு துவைச்சே அவரை மரணமாக செய்தார்கள் என்பதை நமக்கு என்ன செய்யும், அந்த சூறால வரக்கூடிய வரலாறுகள் சொல்லி தரும். இந்த ஊர்க்காரங்க மேல அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் எந்த அளவுக்கு இறங்குச்சு அப்படிங்கிறதையும் அல்லாஹ் தஆலா அந்த வசனங்களுடைய தொடர்ச்சியிலேயே சொல்லுவான். இன்கானத் இல்லா ஸைஹத்தன் வாஹிதத்தன் ஃபஇதா முஹாமிதூன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த ஊர்ல இறக்குனா அவர்கள் ஒரே ஒரு சப்தம் போட்டாங்க. அந்த ஒரு சப்தத்துல, அதாவது அந்த சப்தத்தினுடைய தாக்கத்தினால அந்த வேதனையை உணரும் அளவு கூட அவர்களுக்கு உண்டான அவகாசம் கொடுக்கப்படல, உடனே அவர்கள் எல்லாம் மௌத்தாகி விட்டார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல பதிய வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்த சூரா யாசின் நமக்கு படிப்பினையாக தரும். அல்லாஹ் தஆலா அதனுடைய முழு படிப்பினைகளை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.